வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருச்சி ஏர்போர்ட்டில் எந்தெந்த ஏர்லைன்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த ஊருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஃப்ளைட் டைமிங் என்ன, ஃப்ளைட்டோடைய ரேட் என்ன, இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சியிலேருந்து சென்னைக்கு 7 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். காலையில் 7:35க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டும், கடைசி ஃப்ளைட் வந்து 10:25க்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளையிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour 5 minutes. ATR 70-800 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரே டைமில் வந்து 78 பேசஞ்சர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா 4,934 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு டெய்லி 3 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு காலையில் 7:50, ரெண்டாவது ஃப்ளைட் வந்து மதியம் 12:35, லாஸ்ட்டு ஃப்ளைட்டு வந்து நைட்டு 9:55 ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா 4,199 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ATR 70-800 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 78 பேசஞ்சர் வரைக்கும் ஒரே டைமில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது திருச்சியிலேருந்து ஹைதராபாத்துக்கு டெய்லி ஒரு ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட் கிளம்பி 7:20க்கு வந்து உங்களுக்கு ஹைதராபாத் ரீச் ஆகிடும். டோட்டல் ஹவர்ஸ் வந்து 1 hour 20 minutes. இந்த செக்டாருக்கும் ATR ஏர்க்ராஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் 4,619 ரூபா. அடுத்தது திருச்சியிலேருந்து பாம்பேவுக்கு வாரத்துக்கு வந்து 3 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. இந்த செக்டாரும் இண்டிகோ ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிபார்ச்சர் டைம் மதியம் 1:10க்கு கிளம்பி மதியம் 3:25க்கு வந்து பாம்பே போய் ரீச் ஆகுது. ஏர்பஸ் 321, 320 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரே ஸ்டெச்சில் வந்து 200 பேசஞ்சர்லேருந்து 250 பேசஞ்சர் வரைக்கும் போக முடியும். ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா 5,774 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் 15 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு திருச்சியிலேருந்து பாம்பே போய் சேர்ந்துடும். திருச்சியிலேருந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் எல்லாமே இண்டிகோ ஏர்லைன்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே இந்த 4 டெஸ்டினேஷனுக்கும் டைரக்ட் ஃப்ளைட்டும், மீதி டெஸ்டினேஷனுக்கு திருச்சியிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது திருச்சியிலேருந்து வெளிநாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூருக்கு மட்டும் ஒரு நாளுக்கு 7 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2 ஸ்கூட்டு, 2 ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், 3 இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்கூட்டும் இண்டிகோவும் ஏர்பஸ் 320 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போயிங் ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 200 பேசஞ்சர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். திருச்சியிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து 4 மணி நேரம் 15 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸ்டார்டிங் ஃபேர் 8,566 ரூபா. அடுத்தது திருச்சியிலேருந்து மலேசியாவுக்கு டெய்லி 4 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 3 ஏர் ஏஷியா, 1 மலிண்டோ. டோட்டல் ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து 3 hours 55 minutes. ஸ்டார்டிங் ஃபேர் 7,120 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏர் ஏஷியா ஏர்பஸ் 320 ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மலிண்டோ போயிங் ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது திருச்சியிலேருந்து துபாய்க்கு டெய்லி 1 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். மதியம் 12:55க்கு கிளம்பி உங்களுக்கு துபாய் டைம் படி 4 மணிக்கு வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. டோட்டல் ஃப்ளையிங் ஹவர்ஸ் 4 hours 35 minutes. ஸ்டார்டிங் ஃபேர் 19,212 ரூபா. அடுத்தது திருச்சியிலேருந்து அபுதாபிக்கு வாரத்துக்கு 3 டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சண்டே, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அடுத்தது இந்தியன் டைம் படி மதியம் 12:25க்கு கிளம்பி அபுதாபி டைம் படி மதியம் 3:30க்கு வந்து ரீச் ஆகுது. டோட்டல் ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து 4 hours 35 minutes. ஸ்டார்டிங் ஃபேர் 16,635 ரூபா. அடுத்தது திருச்சியிலேருந்து ஷார்ஜாவுக்கு டெய்லி 1 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். இந்தியன் டைம் படி நைட்டு 12:55க்கு உங்களுக்கு கிளம்பி ஷார்ஜா டைம் படி விடிய காலையில் 4 மணிக்கு வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. டோட்டல் ஃப்ளையிங் ஹவர்ஸ் 4 hours 35 minutes. ஸ்டார்டிங் ஃபேர் 15,538 ரூபா. அடுத்தது திருச்சியிலேருந்து பேங்காக்கில் இருக்கிற டான் மியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து வாரத்துக்கு 3 டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. பேங்காக்கில் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து சொர்ணபூமி, இன்னொன்று வந்து டான் மியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதை சிம்பிளாக வந்து DMK அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு 11:05க்கு வந்து உங்களுக்கு டிபார்ச்சர் டைம். விடிய காலையில் 4:15க்கு வந்து உங்களுக்கு பேங்காக் போயிடும். 3 hours 40 minutes வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் டைம். ஸ்டார்டிங் ஃபேர் 8,010 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது திருச்சியிலேருந்து தோஹாவுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரே ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை. டிபார்ச்சர் டைம் வந்து காலையில் 11:20 கிளம்பி மதியம் 1:50க்கு வந்து உங்களுக்கு வந்து தோஹா போய் ரீச் ஆகிடும். டோட்டல் ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து 5 hours வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் 17,478 ரூபா. அடுத்தது திருச்சியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து வாரத்துக்கு 8 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மண்டேவும் ஃப்ரைடேவும் சாயங்காலம் 4:10க்கு டிபார்ச்சர். மீதி நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:10க்கு டிபார்ச்சர். வெனஸ்டே மட்டும் 2 ஃப்ளைட்டு, காலையில் ஒரு ஃப்ளைட்டு, ஈவினிங் ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா 11,264 ரூபா. ஏர்பஸ் 320, 321 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா 114 டெஸ்டினேஷனுக்கு வந்து உங்களால் ஃப்ளைட்லேருந்து ட்ராவல் பண்ண முடியும். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக், ஸ்ரீலங்கா, துபாய், ஷார்ஜா, அபுதாபி அண்ட் தோஹா இதுக்கெல்லாம் வந்து டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க.
மீதி கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது திருச்சி ஏர்போர்ட் வழியாக ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.